உங்களை கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷத்துல நான் என்னத்தை கண்டேன்? நீ என்னத்தை கண்டியோ இல்லையோ, ஆனா நானு எமகண்டம், 7.5 நாட்டு சனி, ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், இப்படி இருக்கிற எல்லா தோஷமும் பார்த்துட்டேன். ஓசில கிடைக்குதுன்னு பிரியாணியை வயிறு முட்டை தின்னாக்கா அப்புறம் மயக்க வரத்தான் செய்யும். போ. எங்கேயா போற? மாயாண்டி கெடா வெட்டுறான்ல, அங்கதாண்டி போறேன். மாயாண்டி உன்னை கூப்பிட்டானா? இல்ல. மாயாண்டி பொண்டாட்டி உன்னை கூப்பிட்டாளா? இல்ல. யாருமே கூப்பிடல, அப்புறம் எதுக்கே போற? ஊர்ல எல்லார் வீட்லயும் சொல்லிருக்காங்க, அவங்க வந்த நேரம் நம்ம பண்ணையில இருந்திருப்போம். ஏன் பண்ணைக்கு வர வேண்டியதானே, போன் பண்ண வேண்டியதானே? என்னடி பட சொல்ற? அந்த மானங்கட்ட சோறே வேண்டாம், ஒழுங்கா பண்ணைய பாரு. சித்தி மொத பந்தி ஆரம்பிச்சிட்டாங்க, சீக்கிரம் வா. இதோ வரேன்டி. நீ எங்கடி போற? மாயாண்டி கெடா வெட்டுக்கு. அவங்க தான் கூப்பிடலையே. அதான் இவ கூப்பிடுறாளே. மாயாண்டிக்கு இவருக்கு என்னடி சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் இல்ல. நான் ஒண்ணும் மானங்கிட்ட கூப்பிடாத இடத்துக்கு ஒண்ணும் போல, இவ கூப்பிடுறாளேன்னு போறேன். அப்பா எலியும் ஓனானும் கறி திங்க அலையிறியா? ஏங்க, உங்க அப்பா அம்மா பண்றது சரியில்லை. நான் எந்த வேலை செஞ்சாலும் ஏதோ ஒரு குறை சொல்லிட்டே இருக்காங்க. இப்படியே போனா சரி வராது, பாத்துக்கோங்க. என்னடி எங்கள் அப்பா அம்மா பற்றி ஏன்டே குறை சொல்கிற? முதல்ல எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு சாமி, அப்புறம்தான் மற்றது எல்லாம். ஓ அப்படியா? அப்படின்னா அந்த சாமியவே விட்டுட்டு உங்களை நம்பி நான் வந்திருக்கேனே, அப்ப நான் யாரு? தூக்கி வந்தால சுமத்து வாங்க, அப்படிக்கு இப்படி வாங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்க்கா. பரவாயில்ல, பண்ணி உட்காரு. நீ நடந்துக்கிறத பொறுத்துட்டே மாச சம்பளம் உங்ககிட்ட வரதும் உன் மாமியாட்ட போறதும் தெரியும். பார்த்து நடந்துக்க. இன்னொரு தடவை இப்படி பண்ணினா வெளுத்து விடுவோண்டி. எதுக்கு ஓனரை திட்டுற? எங்க அம்மா மூஞ்சில அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சிட்டானா. எதுக்குடி? அவங்க தான் மூஞ்சி சுருக்கமா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சேன். அது தப்பா? தப்பே இல்லடி. செம்மறியாட்டுக்கு சேலை கட்டி தாலியை கட்டினா பாரு ஓனர், அதாண்டி தப்பு. எங்கடி போயிட்டு வர? ஜோசியரை பாத்துட்டு வரையா. என்ன சொன்னாரு? நம்ம குடும்பத்தை எம்மன் பாத்துட்டு இருக்காராம். அதெல்லாம் ஓ மூஞ்ச பார்த்தா திரும்பி பாருடி. ஏதாவது பரிகாரம் சொன்னாரா? இருக்கியா, நான் சாப்பிடலாமா, சமைக்க கூடாதான், துணியை மடிக்கலாமா, துவைக்க கூடாதான், பாத்திரம் பளிச்சுன்னு இருக்கணுமா ஆனா விளக்க கூடாதான், வீடு சுத்தமா இருக்கணுமா ஆனா கூட்ட கூடாதான். அப்புறம் கடைசியா ஒண்ணு சொன்னாரியா. என்ன? கோழி வளர்க்கலாமா ஆனா தீவனம் போடக்கூடாதான். இது ஒண்ணு தாண்டி கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஏண்டா அடக்கம் செய்யப்பட்ட ஆமை, உனக்கு இப்பதான் ஆறுதலா இருக்கா? ஜோசியம் பார்த்தது யாருடி? வேற யாரு, எங்க அப்பா தான். ஓனானுக்கு உடும்பு சாட்சியா? அம்மாடி, அம்மாக்கு மாமியாருக்கு என்னமா வித்தியாசம்? அது ஒண்ணும் இல்லத்த, அம்மா சாக விட மாட்டாங்க, மாமியார் வாழ விட மாட்டாங்க. ஆமாம்மா, நீ சொல்றது 100க்கு 100 உண்மைதான். ஏன் மாமியாரும் அப்படித்தான். ஆமா ஆமா, அப்படி சொல்றான் என் சிங்கக்குட்டி. என்னங்க, நாளைக்கு நம்ம கல்யாணம் இல்ல, பேசாம கோழி அடிச்சு குழம்பு வச்சுட்டுமா? வேணாமா, நான் பண்ண தப்புக்கு அதுக்கு எதுக்கு தண்டனை கொடுக்குற, விடு. நான் உன்னை தொட்டு தாலி கட்டினவன். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு கயிறு, மஞ்சள் சாயம் பூசின ஒரு வெறும் கயிறு, அவ்வளவுதான். ஆனா ஊர் உலகம் அது அப்படி நினைக்கலையே. அவங்களுக்கு வேணா நான் உங்க மனைவியா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் உங்க மனைவி இல்ல. ஏன்? ஏன்னா என் எதிரில உங்களை கணவரா ஏத்துக்க முடியல. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா என் எதிரி என்கிட்ட இல்ல. என்கிட்ட இல்ல. என்கிட்ட இல்ல. பாவம் செஞ்சா நரகத்துக்கு போயிருவாங்களாங்க. அதனால நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லதே செய்யணும். நரகத்துக்கு போறதுக்கு பாவம் செய்யன்றது அவசியம் இல்லம்மா, கல்யாணம் பண்ணாலே போதும். இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ள. ஏன் பிரவீன், சொந்தக்காரங்க சந்தோஷமா இருக்கு, என்னடா பண்ணணும்? நம்ம கஷ்டத்தை அடிக்கடிக்கு போய் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தாலே போதும்.